ஹாய் மக்களே! இப்போ நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, 8ஆம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட குடைவரை கோவில் தான் நம்ம வந்து வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை கோவில். அதுக்கு கீழ்பாகத்துல கீழ்ப்பகுதியில தான் வந்து இந்த குடைவரை கோவில வந்துட்டு பாண்டிய மன்னர் வந்து கட்டியிருக்காங்க. நம்ம வந்து உள்ளார்க்க வந்துட்டு போலாம் வாங்க. வாங்க. வாங்க நம்ம உள்ளாக போய் இப்போ வந்துட்டு பார்ப்போம் வாங்க. வாங்க. பாருங்க நம்மளோட பாண்டியர்களோட ஒரு கலை நயத்தை வந்துட்டு பாருங்க. இது வந்துட்டு என்னன்னா கிமு கிபி வந்து நினைக்கிறேன் 8ஆம் நூற்றாண்டுலேயே வந்துட்டு என்னன்னா கிட்டத்தட்ட அங்க இருந்துட்டு இங்க இருந்துட்டு இவ்வளோ வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்துட்டு என்னன்னா ஒரு 25 அடி வந்துட்டு இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு என்னன்னா ஃபுல் பெரிய ஒரு ராக் தான். எங்கேயுமே எந்த ஒரு பிட்டுமே நீங்க வந்து பார்க்கவே முடியாது. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது வந்துட்டு என்னன்னா உலகத்திலேயே இந்த மலைக்கோட்டை மலை மட்டும்தான் வந்து என்னன்னா உலகத்திலேயே பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு மலை அப்படின்றது வந்துட்டு யாருக்குமே தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனா அதுதான் வந்துட்டு உண்மையும் கூட. இதுதான் என்னன்னா அந்த உலகத்திலேயே ரொம்ப ஆகச்சிறந்த பழம்பெரும் மலை அப்படின்னா இது ஒன்னே ஒண்ணுதான். அப்படி இருக்க இந்த மலையவே வந்துட்டு என்னன்னா கிட்டத்தட்ட அங்கிருந்து இது வரைக்கும் 25 அடி குறைஞ்சு உயரத்துல அகலத்துல கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேல வந்து குறைஞ்சு அது மட்டும் இல்லாம வந்துட்டு என்னன்னா இப்போ இருக்கிற அந்த டிசைன்ஸ் மாதிரிலாம் பாருங்க. அப்பவே நம்ம வந்து என்னன்னா பாண்டியர்கள் வந்து செஞ்சிருக்காங்க. உலகத்துக்கே தெரியும் வந்து என்னன்னா சிற்பக்கலையில வந்துட்டு பாண்டியர்கள் தான் பல்லவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்களுக்கு பல்லவர்களுக்கு பாண்டியர்கள் எந்த விதத்துலையும் சளைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. இங்க பாருங்க, நீங்களே வந்துட்டு பாருங்க இதெல்லாம் வந்து எப்படி செதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை 8ஆம் நூற்றாண்டுலேயே இது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உள்ளாருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்க பாருங்க, நமக்கு வந்துட்டு இந்த கணேஷ் சிலையில வந்துட்டு இருக்கு. இவர் வந்துட்டு கணேஷ் பாருங்க. அப்பவே பாருங்க அந்த ஒரு முக அமைப்புலாம் வந்து என்ன அவ்வளோ ஒரு அற்புதமா வந்துட்டு செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற நம்ம அந்த விநாயகர் சதுர்த்திக்கு செய்யற சிலையெல்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தந்தம் அந்த மாதிரி இருக்கும். முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி சைடு வாங்கியிருக்கும், அப்படி இருக்கும். ஆனா அது கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டுல செஞ்ச ஒரு கல்வெட்டை வந்து பாருங்க எவ்வளவு ஒரு அழகா எவ்வளவு ஒரு நேர்த்தியா வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு யாருன்னா இவர் நம்மளோட சுப்பிரமணியர்னு சொல்லுவோம், முருகன் சொல்லுவோம்ல, அவரு தான். அவரே வந்து மிக அழகா வந்து நேர்த்தியா வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்துட்டு யாருன்னா இவர் வந்து நம்மளோட பிரம்மா. பாருங்க அந்த உங்களுக்கே தெரியும் அந்த 3 தலை ஹெட் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இவர் வந்து பிரம்மான்னு வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது இவர் வந்துட்டு யாருன்னா நம்மளுடைய சூரிய பகவான் இவரு. ஓகேங்களா? அடுத்து அவங்க வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு நம்மளோட துர்கா தேவி. ஓகேங்களா? இது அப்பவே வந்துட்டு என்னன்னா இவ்வளோ ஒரு அழகா வந்துட்டு என்னன்னா நேர்த்தியா வந்துட்டு பாருங்க. அப்பவே என்னன்னா அவங்களோட அந்த மார்பகத்தெல்லாம் வந்து உடுப்பு போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி வந்துட்டு என்னன்னா செஞ்ச வஸ்திரம்லாம் வந்துட்டு அப்பவே வந்து மிக அழகா நேர்த்தியா வந்துட்டு செதுக்கி வச்சிருக்காங்க. இது நீங்க எல்லாருமே நீங்க வந்து பார்க்கலாம். இது மாதிரிலாம் வந்து என்னன்னா எங்க ஒரு சிலைகளுமே வந்து பார்க்க முடியாது. இவ்வளோ பெரிய மலையை உடைஞ்சு உள்ளார்க்க இவ்வளோ சித்திரங்களை வந்து பதிக்கிறது வந்துட்டு யாராலையும் வந்துட்டு அவ்வளோ